அருளாகவே அனுப்பி இருக்கிறோம். யாரை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறார், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர் அருள், அவர் ரஹ்மத் என்கிற வார்த்தையை அடையாளமிட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுகிறான். ஏன்? அவர்கள் வாழ்க்கையிலே, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர்கள் காட்டிய பொறுமை, சமூக மக்களிடத்திலே அவர்கள் காட்டிய பொறுமை, எதிரிகளிடத்திலே அவர்கள் காட்டிய பொறுமை, குடும்பத்தார்களிடத்திலே அவர்கள் காட்டிய பொறுமை, சக தோழர்களிடத்திலே அவர்கள் காட்டிய பொறுமை, ஒரு நாட்டினுடைய மக்கள் மத்தியிலே அவர்கள் காட்டிய பொறுமை, அதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அவர்கள் உதவி கேட்கிற பொழுதெல்லாம் எப்படி கேட்பார்கள், எதை வைத்து கேட்பார்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், அவர்கள் பொறுமையின் மூலமும் தொழுகையின் மூலமும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவார்கள். ஒரு சோதனை வந்துச்சுன்னா அங்கலாய்ச்சி அடிச்சு தப்பி ஹராம் ஹலால் என்று எதையும் பேணாமல் கடைசியா எந்த வழியும் இல்லையே அல்லாஹ்விடத்திலே அப்படி கேட்க மாட்டாங்க. எந்த சோதனை வந்தாலும், நோய் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், கஷ்டத்திலே, இழப்பிலே, துன்பத்திலே அதை பொறுத்து கொண்டு அதற்கு அல்லாஹ் கூலி கொடுப்பார், அதற்கு அல்லாஹ் நன்மை தருவார். இந்த இழப்பிலே, இந்த நஷ்டத்திலே, இந்த மரணத்திலே அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுப்பார். அப்போது அவர்கள் உதவி கேட்பார்கள், அந்த பொறுமையிலே அவர்கள் கேட்பார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையை பற்றி பேசப்படுகிற செய்திகள் எல்லாம் எடுத்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த உலகத்திலே சுயமரியாதையோடு வாழ விரும்புகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுயமரியாதையை தருவார். யார் பிறரிடத்திலே கையேந்தித்தான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரை அல்லாஹ் அடுத்தவரிடத்திலே கையேந்த வைப்பார். யார் இந்த உலகத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருக்கு அல்லாஹ் சகிப்புத்தன்மையை கொடுப்பார். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பொறுமையை தவிர வேறு எந்த ஒரு அருள்கொடையும் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு விசாலப்படுத்துவதில்லை. பொறுமைதான் இந்த மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அருளிலே மிகச் சிறந்த அருள் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமக்கு உலகத்தில் ஏற்படுகிற எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த இழப்புகள் வந்தாலும், எந்த கவலைகள் வந்தாலும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும், அந்த எல்லா பிரச்சனைகளும், எல்லா கவலைகளும், எல்லா துன்பங்களும் ஒரு சாதாரணமானதுதான், அது அழியக்கூடியதுதான், அது